செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். தாயும் தந்தையுமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பாவும் மேகமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வத்தையும் உள்ளடக்கினவரே மெய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எகோ ரஃபா மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதின் குமாரனே ஸ்தோத்திரிக்கிறோம். தழும்புகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ரத்தம் சிந்துதலுக்காய் ஸ்தோத்திரம். சிலுவை மரணத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்தெழுதலுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் வருவேன் சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மாரநாதா, திரும்ப வாங்க உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஆயுசு நாட்கள், எங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு கொடுத்த பராமரிப்பு, நீர் எங்களுக்கு கொடுத்த சுகம், நீர் கொடுத்த வருமானம், நீர் கொடுத்த வேலை, நீர் கொடுத்த உயர்வு, நீர் கொடுத்த பிள்ளைகள், நீர் கொடுத்த பெற்றோர், நீர் கொடுத்த கணவன் மனைவி, நீர் கொடுத்த அனைத்துக்காக நன்றி செலுத்தும். எல்லாம் உடைய கரத்திலே வாங்கியிருக்கிறோம். இந்த நாசியின் சுவாசமே உம்முடைய கிருபை ஈவு பிச்சை. இந்த இருதய துடிப்பு உம்முடைய கிருபை ஈவு பிச்சை. அன்றோட ஸ்தோத்திரம். எல்லாம் இயேசுவேன்னு சொல்லுங்க. எல்லாவே கர்த்தரேன்னு சொல்லுங்க. எல்லாம் பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. உம்மாலே அன்றி ஒன்றுமாகாது. உம்மால் அன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் நான் இல்லை. அழகாக அந்த பாட்டை பாடுங்க. உம்மால் அன்றி என்னாலாகும் என்று சொல்ல நான் ஒன்றும் இல்லை. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு சிறிய பாடல், கொஞ்ச நேரம் ஒரே ஒரு துதி பாடல். எப்பவுமே துதியினாலே தான் எரிகோ விழும். எனவே அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன் நம்ம பாட்டு பாடுறோம் என்பதெல்லாம் நம்ம துதிக்க துதிக்க தான் பிசாசு நடுங்கிடுவான். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னோட சேர்ந்து பாடுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து எனக்காக மீண்டும் நடப்பீர்த்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்.
உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒன்றும் பேச வேணாம், எதுவும் நீங்கள் கேட்கவும் வேணாம். உங்கள் இருதயத்தை மாத்திரம் உயர்த்துங்க. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, வாயிலிருந்து வார்த்தை பிறக்கும் முன்னே, நீங்கள் உச்சரிக்கும் முன்னே உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், நன்மையா மாற்றுவார், சாட்சியாய் நிறுத்துவார், ஆச்சரியங்களா அடையாளங்களாய் நிறுத்துவார். மரணம், நீ மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன். உங்களுக்காக இந்த வருஷத்துல மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் வாசல்களை மரணத்தின் தலையை நசுக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மரணத்தை காண மாட்டாய். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு இது கேன்சராக இருக்குமோ, அந்த கட்டி கேன்சர்ன்னு சொல்கிறாங்க, பயாப்சி போயிருக்கேன். நீங்கள் பயப்படுகிற மாதிரி அது நிச்சயமே இருக்கா. நான் சாட்சி சொல்வேன்னு சொல்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கான ஒரு வாசல் திறக்கிறது நான் பார்க்கிறேன். I feel in my spirit, I can see the vision of opening doors. அது ஒரு கோல்டன் டோரா இருக்கு. I don't know what kind of opening is that. ஒருவேளை வேலையாக இருக்கலாம், மேபி it could be கர்ப்பத்தின் கனியாக இருக்கலாம், it could be promotion, it could be any other foreign வீசாவாக இருக்கலாம். இனி கர்த்தர் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வெளிப்படுத்தலை சொன்ன மாதிரி வைக்க, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வருகிறேன், 26 is your year. இது உங்களுடைய ஆண்டு. ஏனென்றால் கர்த்தர் ரெபேக்காளை ஆசீர்வதித்தது போல இன்னைக்கு இந்த வருஷத்துல அநேகருக்கு திருமண வாழ்க்கை நேர்வழியாய் கொண்டு போய், என் சகோதரி என் சகோதரனே நீ கோடா கோடியாய் பெருகுவாய், பகஞ்சனின் வாசல்களை உன் சந்ததி மேற்கொள்ளும். வாசல்கள் துதியோடு வாசல்களை கட்டி 24 சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். வீட்டுக்கு முன்னாடி நின்று ஒரு ஆயர் சொல்வதை கேட்பீங்க, ஒரு பாதிரியார் சொல்வதை கேட்பீங்க. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா ஒற்றை விசிப்பா. நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு ஹவுஸ் வார்மிங் சமயத்தில் கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். உன் வீடு பெத்தேல் என்று அழைக்கப்படும் எல் பெத்தேல், கர்த்தர் உன் வீட்டிலே வாசம் பண்ண விரும்புகிறார். கர்ப்பங்கள் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். I see some of the homes have been opened. ரெபேக்காளின் கர்ப்பத்தை திறந்தேன். ஆண்டவர் ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டு இன்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு இந்த குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா அடைப்பு தாழ்பால்களை அவர் திறக்குகிறார். பிள்ளைக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். அவங்கள மாற்றுகிறதை நான் பார்க்கிறேன். அவங்க உங்களை தேடி வந்து அப்பாவின் அன்பையும் அம்மாவின் அன்பையும் புரிந்து கொள்கிற காலம் இந்த ஆண்டு தான். திஸ் மந்த் நான் தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்கிற கிருபை அவங்களுக்குள்ளே கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஒரு டிவைன் மர்சி உங்களை இல்லத்துக்குள்ளே இறங்குகிறது. நான் வயதான தாய்மார்களை பார்க்கிறேன். அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, தனிமையாக இருக்கிறேன்னு உணராதீங்க. உன் பிள்ளை உங்ககிட்ட பேசுகிறேன்னு நினைக்காதீங்க.
என் பேரப்பிள்ளை என்கிட்ட வரல நினைக்காதீங்க. என் தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் உன்னை ஓடி வருவாங்க, உன்னை தேடி வருவாங்க, உன்னை நாடி வருவாங்க. அப்படி கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்க அவர் பிரியப்படுகிறார். மலையின் மேலே உன் பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி உன் கால்களிலே விழுந்து பணிந்து கொள்கிற ஒரு காலம் வந்திருக்கிறது. உங்கள் பிஸ்னஸ், அன்பு சகோதரனே, போன ஆண்டு விட இந்த ஆண்டு எனக்கு சிறப்பாக இருக்க வேணும். நிச்சயம் இருக்கும். எத்தனை அநேக வாசல்களை திறந்து, வெளிநாடு கதவுகளை திறந்து உனக்காக அவர் முன்னே போய் கோணலாண்டுகளை செவியாக மாற்றி, நீ முன்பு எடுத்ததை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக எடுத்து 5 மடங்கு போஷனை கர்த்தர் உனக்கு கொடுக்க காத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் 10 மடங்கு ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கும்படி அவர் பிரியமாக இருக்கிறார். God is great. God is good. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் போதுமானவர். He is sufficient for us. என் தேவன் நமக்கு எனக்கு நல்லதே செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேற்று தினத்தில் நம்ம இந்த 5 பங்கு குறித்து நாம் பார்த்தோம். 5 portions of blessing. 26ல் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் 25 கடந்து வந்துட்டீங்க. ஆனாலும் இந்த வருஷம் உங்களுக்கு பெஞ்சமின் தட்டில், பெஞ்சமின் சாக்கில் வைத்த புதையலை போல உங்கள் டேபிளில், உங்கள் தட்டில் 5 portions of blessing-ஐ கர்த்தர் வைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். அது 5 blessing-ஆக இருக்கலாம், 5 ஹீலிங்காக இருக்கலாம், அல்லது 5 ஜாப்ஸாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனுடைய தொடர்ச்சி இருக்குது. அதனால் ஒரு 2 நாளைக்கு நம்ம அதை பார்த்துட்டு, அது 3ஆவது நாளில் மேபி சனிக்கிழமையில் நாம் இந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போகிறோம். இன்றைக்கு இன்னொரு 5 நம்ம வேதாகமத்தில் பார்க்க போகிறோம். அது வேறு யாரும் இல்லை. நேற்று நான் ரொம்ப தேடி நிறைய பேர் ஆன்சர் எழுதியிருந்தீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. நீங்கள் வேதத்தை திறந்து நீங்கள் இந்த வார்த்தையை தேடி வாசித்ததுனாலே கர்த்தர் உங்களை ஆயுசை பூர்ணப்படுத்துவார். அதனால் தேடி வாசிங்கன்னு சொல்கிறார். தேடி வாசித்தா என்ன நடக்கும்னா, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். இது புரியல சில பேருக்கு. வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க ஆயுசு நாட்கள் பூர்ணப்படும். நீங்கள் வேதத்தை வாசிப்பதை குறைஞ்சிட்டுனா ஆயுசு நாட்கள் குறையும். இதை தெரியாமல் அநேகர் இன்னைக்கு விழுந்து போகிறாங்க. அதனால் வேதாகமத்தை எப்படியாவது வாசித்துருங்க, எப்படியாவது வாசித்துருங்க, தியானிச்சிருங்க, கேட்டுடுங்க. அதை பற்றி ஒரு ஏக்கம் இருக்கட்டும், கனவு இருக்கட்டும், அதை பற்றி ஒரு கேள்வி இருக்கட்டும். ஏன்னா கேள்வி தான் விசுவாசம். கேள்வினால் வரும், கேள்வி ஆண்டுடைய வார்த்தையிலே வரும். இப்படி பல வசனங்கள் உண்டுல. இன்னைக்கு தாவீது கையில் இருந்த 5 கூழாங்கற்கள் ஆச்சரியமா இருக்கு. தாவீதுக்கு வயசு 17 அப்ராக்சிமேட்லி. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 40 அந்த நிகழ்ச்சி 17ஆம் அதிகாரம் முழுவதுமே அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஏன் தாவீது 5 கூழாங்கற்களை எடுக்க வேண்டும்? ஆங்கிலத்தில் கவனிங்க. ஆங்கிலத்தில் David took 5 smooth stone in the river அப்படின்னு இருக்கும். நீங்கள் வேதாகமத்தை ரொம்ப தெளிவாக வாசிக்கணும். இங்கே என்ன எடுக்கிறது தெரியுமா? வாசிக்கலாமா? இந்த எல்லாமே 17ஆம் 16 இங்கே இருக்கும். அது 17ல் பார்த்து
எங்க இருக்கு பாருங்க, இந்த வசனம் எங்க இருக்கு பாருங்க. 40 நாள் அவன் செய்தான், தாவீது முகாந்திரம் இல்லையா அப்படின்னு நான் சொல்றான். அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு பட்டயத்தை வஸ்திரங்களை எல்லாம் போட்டு பார்க்குறான். அது அவனுக்கு செட் ஆகலை. பைபிளை திருப்புங்க, திருப்பி வாசிங்க, எங்கே இருக்குன்னு பாருங்க. இப்போது 40ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற இந்த 6 எபிரேயத்தில் 6 எந்த 6 குறிக்குதுன்னா, நல்ல கவனிங்க. கர்த்தர் கொடுக்கிற, ஆவியானவர் கொடுக்கிற விளக்கம். இந்த 6 ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற 6 ஆற்றை குறிக்கிறது. அந்த வார்த்தை வேர், அந்த மூல பாஷை, எபிரேயத்தில் இருக்கிற அந்த மூல பாஷை ரிவர். நம்ம 4 ரிவரை பார்க்குறோம் ஏதேன் தோட்டத்தில். இந்த 4 ரிவர் என்ன எழுதுங்க. அந்த 4 ரிவர்ல இருக்கிற ஒரு ஸ்மூத் ஸ்டோன் அப்படின்னு ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். எங்கேருந்து எடுக்கிறாருன்னா, மனுக்குலம் உருவான இடத்திலிருந்து, அல்லது ஸ்ட்ரீம் எங்க ஆரம்பிக்குதோ அங்கிருந்து, ஆண்டவர் உருவாக்கின இடத்திலிருந்து. எதுக்குன்னா, ஆளுமையான இடம் அது, ஆளுகை செய்கிற இடம் அது, தோல்வியின் இடம் அல்ல. அந்த ஆற்றிலிருந்து. புரியல, வை ஸ்மூத் ஸ்டோன்? ஸ்மூத் ஸ்டோனுக்கும் ரஃப் ஸ்டோனுக்கும் என்ன வித்தியாசம்? ஹார்ட் ஸ்டோனுக்கும் ஸ்மூத் ஸ்டோனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஆவிக்குரிய ரீதியில இருக்கு. அதை நீங்க கண்டுபிடிங்க. 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு. ஏன் சொல்லுங்க, ஏன்? எதுக்காக 5 எடுக்கணும்? அவ்வளவு நம்பிக்கையா? சவுல் இடத்துல போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அதெல்லாம் செட் ஆகலை. கத்தி தூக்கி பார்த்தான், செட் ஆகலை. சொல்லலாம், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க. என்கிட்ட இருக்கிற என் ட்ரெஸ்ஸே போதும். அதனால என்ன செய்தான், அவன் ட்ரெஸ்ஸே, ஒரு மெய்ப்பனுக்குரிய ட்ரெஸ்ஸு போட்டுக்கொண்டான். கையில் ஒரு தடியை எடுத்துக்கொண்டான். மேபி எடுத்துக்கொண்டு இருக்கலாம், அதில் நம்ம போல. பட் ஸ்லிங்கு, ஒரு கவன், அந்த அடைப்பை, ஸ்லிங் பேக் எடுத்துக்கொண்டான். நேராக போகிறான். இதுக்கெல்லாம் நேரமாகும். திஸ் இஸ் கால்டு ப்ரிப்பரேஷன் பிஃபோர் பேட்டில். இந்த புதிய வருஷத்துல நீங்க பிரவேசிக்கும் முன்பு ஆயத்தம் இல்லாம, முன் ஆலோசனை இல்லாம நாம பிரவேசிக்கவே கூடாது. நம்ம எனிமி யாரெல்லாம் தெரிஞ்சுதான் போகணும். எதுக்கு 5 கூழாங்கற்களை பொறுக்க வேண்டும்? ஏன்? கர்த்தர் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லையா? அவ்வளவு நம்பிக்கையா சொன்னா, ஒருவேளை இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினா உங்களுக்கு புரியுமான்னு, ஜஸ்ட் இன் கேஸ் மிஸ் ஆனா எப்படி மிஸ் ஆகும்? அவனுக்கு தெரியும் மிஸ்ஸே ஆகாது. ஒரு ஸ்டோன் இஸ் எனஃப். அவன் முடிவு பண்ணிட்டான், கர்த்தரை கொண்டு நான் வருகிறேன். கர்த்தருக்கு ஒரு ஸ்டோன் போதும். ஏன் 4 எக்ஸ்ட்ரா? அதுக்கு எப்பயாவது உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கா? எப்பயாவது நீங்க அதை புரிஞ்சிருக்கிறீங்களா? அதை வியாக்கியானம் பண்ணி இருக்கிறீங்களா? ஏன் 5 எடுத்துட்டு போனோம்? சரி, சில தியரிஸை நம்ம பார்க்கலாம். ஏன் 5 எடுத்துட்டு போனார் என்ற தியரிங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியரி, ஜஸ்ட் இன் கேஸ். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கிறது, எடுத்துக்கலாம். இல்லை, தியரி தான் இது. இது வந்து தியரி. நம்ம வாழ்க்கையில இதை பயன்படுத்தலாமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க. இந்த வருஷத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். 5 அடப்பையில கற்கள் இருக்கணுமா, அல்லது ஒரே ஒரு கல் போதுமா என்பதெல்லாம் நீங்க தான் திங்க் பண்ணணும். கல் எதற்கு அடையாளம்?
அதை நான் பிறகு நான் சொல்லுவேன். இன்னைக்கு பார்ப்போம் 27ஆம் அதிகாரம் 27 verse 12 பார்க்கலாம். நல்ல கவனிங்க, இதெல்லாம் நம்ம படிச்சதே இல்லை. இப்போ நானுமே படிச்சதில்லை. ஆவியானவர் இன்னைக்கு கொடுக்குறார், உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், அல்லது எனக்கு நான் கற்றுக்கொடுறேன். விவேகி ஆபத்து கண்டு மறைந்து கொள்ளுகிறான். விவேகி ஆபத்தை கொண்டு மறைந்து கொள்ளுகிறான். பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். விவேகி விவேகம் அதுதான் அதுல முக்கியம். அதுல நான் ஆங்கிலத்துல நான் வாசிக்கிறேன். A prudent விவேகி person foresees danger. புரியுது உங்களுக்கு? ஒரு வேளை அந்த கல் மிஸ் பண்ணியிருந்தா, ஒருவேளை ஜஸ்ட் மிஸ்ல இன் கேஸ் மிஸ் பண்ணியிருந்தா, ஒருவேளை அவன் ஈட்டி அடிச்சான், அப்படியே மறைஞ்சிடலாம். ஓகே, அவன் ஈட்டி வச்சிருந்தான், அம்புலாம் இவன் அவ்வளோ ஹைட், அவ்வளோ வலிமையானவன். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுது, a prudent person foresees danger and takes precautions. The simpleton goes blindly and suffer the consequences. Prudent person foresees danger and takes precautions. ப்ரிகாஷனா இருக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் மேபி முரண்படுதான் எனக்கு தெரியல. I don't know. Somewhere we have to be very, 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 very precautionally. எப்படியாவது நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லது தமிழ்ல நல்ல வார்த்தை, முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனிதிங் மே ஹேப்பன். டேவிட் அதனால அவன் எடுத்தானா? ஐ டோன்ட் நோ. தட்ஸ் ஃபர்ஸ்ட் தியரி. ரெண்டாவது தியரி இன்னும் சொல்லுது. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 15லேருந்து 21 வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை சொல்லுது. அதாவது கோலியாத்துக்கு இன்னும் 4 சகோதரர்கள் இருந்தார்கள். 2 சாமுவேல் மேபி அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த விளக்கத்தை நான் பார்த்தேன். மேபி அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பிரசங்கத்தில் நீங்கள் வேறு விதமாக நீங்கள் அதை பயன்படுத்த விரும்பினா நீங்கள் உங்கள் பைபிளை கூட குறித்து வச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 15லிருந்து பின்பு பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேலே யுத்தம் செய்தார்கள். அப்போது தாவீதும் அவனோடு கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறைய வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான நோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்றிருந்தான். கோலியாத் மாதிரி சரிங்களா? செருயாவின் குமாரனாகி அபிஷாய் ராஜாவுக்கு உதவியாய் வந்து பெலிஸ்தியனை வெற்றி கொண்டு போட்டான். அப்பொழுது தாவீது மனுஷன் இஸ்ரவேலில் விலக்கு அணிந்து போகாதபடிக்கு நீர் என்னோடு கூட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னான். பின்பு பெலிஸ்தியரோடு திரும்பவும் கோபியிலே யுத்தம் பண்ணி ஊட்சாயனாகிய சிபேக்காய் ராட்சத சந்ததியாகிய சாகாப்பை வெட்டி போட்டான். பெலிஸ்தரோட இந்த மாதிரி ஒரு 4 பேர் ராட்சதர் இருந்தாங்க.
ஒருவேளை ஸ்பிரிச்சுவலா அன்னைக்கே ஃபோசி ஆண்டவர் அவனுக்கு ஒரு முன் தீர்க்க தரிசனமாய் ப்ராஃபிட்டிக்கலா, எப்போ நீ இனி ஒன்று யூஸ் பண்ணுவேன், இன்னும் 4 யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், 4 ராட்சதர்கள் பின்னாடி வருவாங்க, நீங்க அவனையும் வீழ்த்த வேண்டியிருக்கும் என்று சிம்பாலிக்கா சொல்லியிருக்கலாம். தாவீது இங்க வீழ்த்தினதா சொல்லவில்லை, ஆனாலும் 4 ராட்சதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கலாம், அதற்காக எடுத்திருக்கலாம். இது செகண்ட் தியரி. நான் சொன்னேன் அந்த ஸ்மூத் ஸ்டோனை பற்றி ஜெனசிஸ் 2:10 அந்த ஸ்மூத் ஸ்டோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஈடன் கார்டனில் அந்த 4 நதிகளில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல், அதுதான் ஸ்மூத் ஸ்டோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு 4 குறிப்பு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 5 கற்களுக்கு ப்ரிப்ரேஷன். புது வருஷத்தை சந்திக்க போகிறோம். பி ப்ரிப்பேர்டு. நிறைய நேரம் நம்ம கர்த்தரை சந்திக்க ஆயத்தமா, அல்லது வேதாகமத்தில் ஆயத்தப்படுத்து பிறகு பிறரையும் ஆயத்தப்படு பிறரையும் ஆயத்தப்படுத்து. எஸ், எப்படி how we are going to prepare for a new year? ஆயத்தமாக இருக்கிறோமா? ஃபினான்ஷியலி, ஸ்பிரிச்சுவலி, ப்ரேயர்ஃபுல்லி என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம்? இந்த வருஷம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆயத்தம் இருக்கிறது. பெலிஸ்தியன் இருக்கிறான், கோலியாத் இருக்கிறான், இன்னும் கோலியாத்தோட இன்னும் 4 பெரிய கோலியாத்து வரப்போகிறாங்க ஃப்யூச்சரில். இவங்களெல்லாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அல்லது நெருக்கடி வரலாம், வியாதி வரலாம், பலவீனம் வரலாம், சோறு வரலாம், அதை சந்திக்க ஆயத்தமா? அல்லது எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம்? how we are going to face the new challenges? are we prepared? எல்லாமே ஸ்மூத்தாக போகணும்னு அவசியம் இல்லை. எங்க ஒரு ஸ்மூத் ஸ்டோன் எடுத்தாரு தாவீது, நாட் ரஃப் ஸ்டோன். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை ஸ்மூத்தாக போகணும்னு அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பாஸ்ட் 7 days, அதுக்கு முன்னாடியும் சரி, இட் இஸ் நாட் வெரி 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 ஸ்மூத் டேஸ் ஃபார் மீ, வெரி ரஃப் பாத். ஆனாலும் கர்த்தர் நல்லா வைத்திருக்கிறார், அதுதான் ஆச்சரியம். போனாலும் சரி, அடுத்த நாள் அடுத்த மறுநாள் குவைட் ஹாப்பி. ஆனாலும் அந்த டே இட் வாஸ் ஸோ ரஃப். எப்பவுமே வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க, ஹவ் இஸ் யுவர் டே டுடே அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்பொழுது சில பேர் சும்மா ஹெக்டிக்காக இருக்குது, ரொம்ப ரஃப்பாக இருக்குது, ரொம்ப சேடாக இருக்கிறேன், டிப்ரெஸ்டாக இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆவி ப்ரிப்பேர்டு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? முதல்ல புரிஞ்சுக்கோங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். வசனம், அதிகாலையிலே ஜெபம், இதுதான் எண்ட் ஆஃப் த டே நம்மை ஜெயத்தில் போய் முடிக்கும். ஆயத்தமாகவே நான் காலையில வந்து காத்திருப்பேன். சங்கீதக்காரன் சொல்றான். எந்த வசனம்? எழுதுங்க, நீங்க இனிமேல் எழுத போறீங்க, எனக்கு நிறைய எழுத போறீங்க. ஆயத்தமாகி நான் அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து காத்திருப்பேன். அப்படின்னா நைட்டு தூங்கவே மாட்டான் பொழுது, இரவெல்லாம் விழிச்சிட்டு இருப்பான். எப்போ விடியும் என்று ஜாமக்காரன் காத்து கொண்டிருப்பதை போலவே நான் காத்து கொண்டிருப்பேன். ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு மீட். எப்போ 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 கர்த்தரை சந்திக்க போறேன், எப்போ விடியும், எப்போ நான் கர்த்தரோட பேசுவேன், எப்போ 4 மணி ஆகும், எப்போ 5 மணி ஆகும், எப்போது 5:30 மணி ஆகும், நான் சந்திக்க ஆயத்தமா இருக்கேன். அப்படி பாருங்க, தாவீதின் முடிவு எப்படி முடிவுனா, ஜெயமாய் முடிந்தது. ஒரே கல். ஆனா எல்லா ப்ரிப்பரேஷனும் உண்டு. கவன் உண்டு, ஸ்லிங் பேக் உண்டு, அதுல கற்கள் உண்டு, ஆயத்தம் உண்டு, ப்ராக்டிஸ் உண்டு. 2வது ஃபெய்த், நம்பிக்கை.
இந்த நம்பிக்கை இல்லாமல் நம்ம ஒரு நாள் கூட நகர்த்த முடியாது, ஒரு நாள் கூட நகர்த்த முடியாது, ஒரு காரியத்தை செய்ய முடியாது. தாவீதுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த கோலியாத்து முன்னாடி போய் நின்றுக்கவே முடியாது. யார் மேலே நம்பிக்கை? இவனை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார், ஆகாயத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். அவருடைய பார்வையில அவன் அந்த கூழாங்கல் விட சிறிய கடுகு மாதிரி, அதை விட தூசு மாதிரி அவர் பார்த்து கொள்வார். நம்பிக்கை. நமக்கு எல்லா பிரச்சனை மலை மாதிரி இருக்கும், கோலியாத்து மாதிரி தான் வந்து நிற்பான், நிச்சயம் அப்படிதான் நிற்கிறான், அதை பார்த்து பயந்துடுறோம். ஆனாலும் நம்ம அவருடைய நிழலில் இருக்கும் பொழுது அவர் பார்க்கிற பார்வையினால நாடா இவனுக்கெல்லாம் பயப்படுறிய அப்படின்னு பேசுவார் நம்ம கிட்ட. சே, இந்த பையனை வச்சு நான் படுற பாடு இருக்கு, இந்த பொண்ணை வச்சுன்னு படுற பாடு இருக்கு, இவனெல்லாம் பார்த்து பயப்படுறான், இவெல்லாம் ஒரு ஆளே இல்லை. யார் சொல்றது? ஆண்டவர் சொல்ற வார்த்தை. இவெல்லாம் ஒரு ஆளே இல்லை, இவனா பெரிய ராட்சி தானே, நான் தான் அவனை உருவாக்கினேன், இவன் உஃப்னா உழுவான் கீழே. உங்களுக்கு தெரியும் எப்படி அவன் விழுந்தான், கல் அடிச்சு விழுந்திருக்கலாம் அப்படி நீங்க சொல்லலாம். இல்லை இல்லை, கல் அடிச்சிடல, ஆண்டவர் அடிச்சு விழுந்தான். அதனாலதான் முகம் குப்புற விழுந்தான். பின்னாடி ஒரு பொடரில ஒரு அடி, போடா கீழே விழு. அண்ட் ரெடினஸ், ஆல்வேஸ் ரெடி, ஸ்டார்ட், கோ. ஒரு ஓட்டப்பந்தயத்துல அதுதான் முக்கியம். இந்த ஸ்டார்ட் சரியில்லைன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தோத்துருவீங்க. எப்போதும் ரெடியா இருக்கணும். அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே சொன்னார், எப்பவுமே விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, ரெடியா இருங்க, பாதரட்சி போட்டுக்கொள்ளுங்க, கட்சியை கட்டி கொள்ளுங்க. ஆண்டவர் வருகை எப்போதுதானே இருக்கணும். நான் வருகை பத்தி சொல்லல, இந்த நியூ இயர் எப்போதும் ரெடியா இருங்க, மிராக்களுக்காக ரெடியா இருங்க. தூங்கிட்டு இருக்காதீங்க, தூங்கி இருந்தா உங்களுக்கு மிராக்கள் சேராது. ரெடியா இருங்க, ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகணும்னா எஸ் ஸ்டார்ட் ஆகும், போயிட்டே இருங்க, முடிஞ்சிச்சு. ஆண்டவர் புதிய வழியை திறந்து கொடுப்பார். ஐயோ நான் இப்போதான் எழுந்தேன், என்னால் திறக்க முடியாது. இன்னும் ரெடி ரெடி ரெடி. நாலாவது, ஃபியூச்சர் சேலஞ்ச். அவனுக்கு தெரியும் இவனை கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட பெரிய பிரச்சனை வரும்னு தெரியும். ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச விஷயம்னா, எதிர்காலத்தில் இவனை அடிச்சிட்டோம்னா எதிர்காலத்தில் நமக்கு பெரிய சவாலில் நாம் வெற்றி பெறலாம். இது சாதாரணம், இது ஆரம்பம்தான். இந்த ஆரம்பத்திலேயே நம்ம கோலியாத்தை வீழ்த்திட்டா எதிர்காலத்தில் எதை வேணாலும் சமாளிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம முதல்ல பெரிய ஆளை அடித்து தூக்கிடணும். தூக்கிட்டா மீதி சின்ன ஆட்களெல்லாம் ஈஸியாக விழுத்து விடலாம். இன்னொரு ஆவிக்குரிய சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன், அதை நீங்கள் நல்லா மனதில் ஏற்றுக்கொள்ளுங்க. முதல்ல ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா ஃபெய்த், ட்ரஸ்ட், கரேஜ், ஒபீடியன்ஸ், ப்ரைஸ். ஃபெய்த்னா நம்பிக்கை, உங்களுக்கு சொன்னல. ட்ரஸ்ட், ஃபெய்த்துக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒன்று தானா? நம்பிக்கை, courage, obedience and praise. ஏன் அந்த ப்ரைஸ் நான் சொன்னேன்னா, அவன் ஆண்டவரை துதிச்சுட்டு தான் போனான். அவன் மாத்துறான், என் ஆண்டவருக்கு முன்பாக மாத்துறோம். அதனால தான் சங்கீதத்தில் அவன் பாடலாய் பாடும் பொழுது இந்த நிகழ்ச்சியை குறித்து அவன் பாடல் பாடுவான். சில ரதங்களை குறித்தும் சில குதிரை குறித்தும் மென்மைப்பார், நான் கர்த்தரை குறித்து மென்மை பாராட்டுவேன். அவனுடைய பாடல் எல்லாம் அப்படிதான் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த 5 ஸ்டோன் நம்முடைய வாழ்க்கையில பல பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம எப்பொழுதும் ரெடியா இருக்கிறோம். மாத்திரமல்ல, ப்ரிகாஷனாக இருக்கணும், முன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும்.
எண்ட் ஆஃப் த டே சரி முடிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே இது நான் அப்படியே விட்டுட்டேன்னா இன்னைக்கு மெசேஜே இருக்காது. எண்ட் ஆஃப் த டே என்ன நடந்தது? நிற்கிறாங்க, நல்ல டிஸ்டன்ஸில் நிற்கிறாங்க. நிற்கும்போது அவன் ஈட்டி அம்பு எல்லாம் வச்சிருக்கிறார், பெரிய ஜாவ்லின் வச்சிருக்கான். அந்த ஜாவ்லின்ல அவன்லாம் விட்டான்னா கரெக்டாக வந்து அடிக்கும், அந்த அளவுக்கு டேலண்டட் ஃபெலோ அவன். ஆனால் இவன் அடித்த ஸ்லிங்கில் அடித்த ஒரே கல் அவன் நெற்றி பட்டு அவன் விழுந்து போனான். உடனே ஓடி போனான். ஓடி போய் இன்ஃபேக்ட் ஆக்சுவலி இவன் ஒரு 17 வயசு பையன், ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிலோஸ் தான் இருப்பான். அவன் கையில் இருந்த பட்டயம் எத்தனை கிலோகிராம்ஸ்ன்னு எனக்கு தெரியல, ஆக்சுவலி இருக்குது, பைபிளில் இருக்குது. அவனை காட்டிலும் டபுள் மடங்கு இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். அவன் முதல்ல நினச்சான், சவுல்கிட்ட சொன்னான். சவுலை கொஞ்சம் ஹைட்டு, அதாவது சராசரி மனுஷனை விட எல்லா மனுஷனை விட ஹைட், அவர் 6'7", 6'5" அந்த மாதிரி இருப்பாப்லன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய பட்டையுமே அவனால் தூக்க முடியல, அவனுடைய ட்ரெஸ்ஸே போட முடியல, அவனுடைய மார்க்ரவுஸும் போட முடியல. அதே சொல்லிட்டான், இதை வச்சு நடக்க முடியல சார், இதை வச்சு தூக்க முடியல சார், இதை போய் கொடுக்குறீங்களா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். ஆனால் எங்கிருந்தோ பலன் வந்தது தெரியல. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மறுத்தளிச்சுவேன், நீ எட்டாததும் அறியாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். நேராக ஓடி போனான். அவ்வளவு பலம் வாய்ந்த அந்த 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 அவனுடைய கத்தியை எடுத்து அவன் தலையே வெட்டி அதை அவன் கைகளிலே கொண்டு வந்தான். Glory be to the God. எனக்கு அப்படித்தான் நாம் செய்யப்படும். இந்த வருஷம் கவலைப்படாதீங்க, எனக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை, எனக்கு நல்லா தெரியும். ஐ டோன்ட் நோ, ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட், பிகாஸ் எப்பவுமே நான் அதிகாலை ஜெபம் பண்ணும் பொழுது ஐ ரெப்ரசன்ட் so many people in the morning prayer. ஐ ரெப்ரசன்ட், ஐ நோ, எனக்கு எறும்பு கச்சாலும் என்னுடைய சகோதரிங்க, என்னுடைய தாயாருங்க, என்னுடைய தகப்பன்மாருங்க, என்னுடைய சகோதரர், என்னுடைய சிறு பிள்ளைங்க, வலிவு பிள்ளைகளை, அவங்களுக்கு அது பாதிக்கும். இதுதான் நம்மளுடைய கனெக்ஷன், ஆவிக்குரிய கனெக்ஷன். When I feel low, I feel that the people more listening to the morning prayer are involved, or என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறவங்க அவங்களும் லோவாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கும் பிள்ளைகளை குறித்து ஒரு வருத்தம், வியாதி குறித்து ஒரு வருத்தம், வறுமை குறித்து ஒரு வருத்தம், எதிர்காலத்தை குறித்து ஒரு வருத்தம், எதிர்காலமே இருண்டு போயிற்று அப்படின்ற ஒரு வருத்தம். ஏன்னா இஸ்ரவேலின் எதிர்காலமே இருண்டு போயிற்று. கோலியாத்து அடிச்சிருந்தான்னா தாவீத காலி, இஸ்ரவேல் அனைவரும் காலி, மொத்த பேரையும் சவுலோடு கூட கொண்டு போட்டிருப்பான், ஃபியூச்சரே போயிருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் மிகுந்த தைரியத்தோடு சொல்றேன், தாவீதோடு கூட இணைந்து போதும், ஒரே ஒரு கல் போதும் நமக்கு. விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, அது தமிழ்ல ஒரு வேளை அது மாத்திக்கலாம், விசுவாசம், நம்பிக்கை, தைரியத்தோட, கீழ்ப்படிதலோட, துதியோட, ஐந்து விஷயம், துதியோட நாம எதிர்த்து நிற்கும்போது வெற்றி நிச்சயம். நான் சொல்றேன், இன்னும் முடிக்கும் போது நான் சொல்றேன், ஆவியானவர் சொல்றதுதான் சொல்றேன். நீங்க ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறீங்க, லோ ஸ்டேட்டஸ் எல்லாரும், உட்பட எல்லாரும், நாம இப்போ வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறோம். we are in the low condition, very poor condition. அப்பா அம்மால வெறுக்கப்பட்டு, என் சொந்த சகோதரால பகைக்கப்பட்டு, பெற்ற தாயே தாம் பிள்ளைன்னு சொல்வதற்கு அருவருக்கிற நிலைமையில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ காட் நம்மளை தான் பார்த்து உயர்த்த விரும்புகிறார். சீரியஸ்லி ஸ்பீக்கிங், இங்கிருந்து குழியிலிருந்து, இங்கிருந்து ஆடு பின்னால் இருந்து கத்தர் அரியணையிலே அமர வைப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க, 8வது நாள் இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்களும் உங்க பிள்ளைகளையும் அரியணையில அமர போவதை என் கண்களில் நான் பார்க்க போறேன். You are going to send a picture of witness to me. Definitely this is going to happen in your home. Definitely it's going to happen in your home. Definitely it's going to happen. I proclaim and I declare by grace of God, in the name of Jesus Christ, in the name of Almighty God, that
you're going to sit with him in his table. அவர் பந்தியிலே அமர போறீங்க. உங்க தலையினா எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்படும். உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நிறைய பேர் மருத்துவரா, நிறைய பேர் உயர் பதவியில, கவர்மெண்ட் ஜாப்ல, இன்னும் நிறைய பேருக்கு நிறைய ஆசீர்வாதங்கள். வறுமையில் இருக்கிறவங்க பெரிய வீடு கட்டி கோடி கணக்கா சம்பாதிச்சு பெரிய ஆசீர்வாதத்தோட நீங்க வாழ போறது உறுதி. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. கத்த செய்வார். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, வைராக்கியமாய் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். லார்டு, நீங்க பேசினது ஒன்றும் தரையில விழுப்போவதில்லை. விழுந்ததா சரித்திரம் இல்லை. ஐ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், மை காட், லார்ட், சேவியர். இன்னைக்கு நான் சொன்னது அப்படியே ஆம் அன்றும் ஆமேன் என்றும் ஆவியானவர் அப்ரூவல் பண்ணி கொடுத்தது தான் இது. என் ஆண்டவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். He is so faithful. என் கர்த்தர் so faithful to answer this. In Jesus Christ's name we pray. என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். தொடர்ந்து பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திடீரென்று நம்முடைய இது குறைஞ்சது. நீங்கள் அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். இடையில ஏற்பட்டிருக்கிற இந்த ப்ராட்காஸ்ட் விஷயங்கள், ரெக்கார்டிங் விஷயங்கள், எடிட்டிங் விஷயங்கள், நிறைய தேவைகள், இதுக்கெல்லாம் தான் காரணம். இதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. உங்களால் இயன்ற வகையில் இதற்காக உதவி செய்யுங்க. நம்ம உலகமெங்கும் நம்முடைய அதிகாலை ஜெபத்தை நம்ம எடுத்துக்கொண்டு போகலாம். நம்ம சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்யலாம். ஒருவேளை இந்த வருஷம் நான் ஏதாவது ஊழியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் பொருத்தனை பண்ணிங்கன்னா, யூ கேன் ஜாயின் வித் மீ. டெஃபினெட்லி யூ கேன் ஜாயின் வித் மீ. நீங்கள், நான் 2 பேரும் நம்ம இணைந்து இந்த ஊழியத்தை நாம் கட்டி நிச்சயம் ஜெபத்தில், வேத வாசிப்பில், உபவாசிப்பதில், ஆவியில் நாம் களி கூறுதல் அடைவோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.